ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அலாட்மெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறத எப்படியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டா அதாவது 36 கவர்மெண்ட் காலேஜ் எம்பிபிஎஸ் அண்ட் 20 பிரைவேட் காலேஜ் எம்பிபிஎஸ் அண்ட் 3 பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா அது, அண்ட் 3 கவர்மெண்ட் காலேஜ் டென்டல் அண்ட் 18 பிரைவேட் காலேஜ் டென்டல் இதோடைய கடைசி மார்க்கு அண்ட் பார்த்தீங்கன்னா ரேங்க்கு அண்ட் என்ன காலேஜ் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ். ஸோ ஓசைக்கு பார்த்தீங்கன்னா 577 மார்க் கூட முடிஞ்சிருக்கு. ஸோ ரேங்க் பார்த்தீங்கன்னா 1369. என்ன காலேஜ் அப்படின்னா கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ். தென் பிசிக்கு பார்த்தீங்கன்னா 536 முடிஞ்சிருக்கு. என்ன ரேங்க் அப்படின்னா 3392. என்ன காலேஜ் அப்படின்னா நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ். பிசிஎம்க்கு 523 பணம் முடிஞ்சிருக்கு. என்ன ரேங்க் அப்படின்னா 4313. என்ன காலேஜ் அப்படின்னா கவர்மெண்ட் நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ். நெக்ஸ்ட் எம்பிசிஆர் டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 526 முடிஞ்சிருக்கு. 4053. ஸோ கவர்மெண்ட் நீலகிரி மெடிக்கல் காலேஜ். தென் எஸ்சிக்கு 472 முடிஞ்சிருக்கு. 9036. என்ன காலேஜ் அப்படின்னா கவர்மெண்ட் நீலகிரி மெடிக்கல் காலேஜ். எஸ்சிஏக்கு 436. ஸோ ரேங்க் பார்த்தீங்கன்னா 13012. ஸோ என்ன காலேஜ் அப்படின்னா கவர்மெண்ட் நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ். எஸ்டிக்கு 433. 13347 ரேங்க் வரை கிடச்சிருக்கு. கவர்மெண்ட் நீலகிரி மெடிக்கல் காலேஜ். தென் பார்த்தீங்கன்னா 20 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். ஸோ இதில் ஓசிக்கு 521 வரைக்கும் சீட் கிடச்சிருக்குது. ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் சென்னை. தென் பிசிக்கு பார்த்தீங்கன்னா 500 மார்க் வரை கிடச்சிருக்கு. ராஜலட்சுமி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். தென் பிசிஎம்க்கு பார்த்தீங்கன்னா 494 வரை கிடச்சிருக்குது. ராஜலட்சுமி தான். தென் எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 494. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 441. அண்ட் எஸ்சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 403. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூரில் கிடச்சிருக்கு. தென் பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு 392. இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் திருவள்ளூர். தென் பார்த்தீங்கன்னா செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் என்னென்ன கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 588. பிசிக்கு 574. பிசிஎம்க்கு 569. எம்பிசிஆர் டிஎன்சிக்கு 565. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 504. எஸ்சிஏக்கு 472. எஸ்டிக்கு 462. அண்ட் ரெஸ்பெக்டிவ் ரேங்க்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தென் 3 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் என்னென்ன மார்க் வரை கிடச்சிருக்குன்னா ஓசிக்கு 497. பிசிக்கு 490. பிசிஎம்க்கு 483. எம்பிசிஆர் டிஎன்சிக்கு 489. எஸ்சிக்கு 436. எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 396. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 390. அதோட ரெஸ்பெக்டிவ் ரேங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ரெஸ்பெக்டிவ் காலேஜ் நீங்களும் நோட் பண்ணிக்கலாம். தென் 3 கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸில் என்னென்ன மார்க் முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஓசிக்கு 523. பிசிக்கு 513. பிசிஎம்க்கு 510. எம்பிசிஆர் டிஎன்சிக்கு 512. எஸ்சிக்கு 456. எஸ்சிஏக்கு 421. எஸ்டிக்கு 396. ரெஸ்பெக்டிவ் ரேங்க்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டிவ் காலேஜ் நீங்களே செக் பண்ணிக்கலாம். தென் பிரைவேட் டென்டல் காலேஜ் பிடிஎஸ். ஸோ ஓசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 456. பிசிக்கு 397. பிசிஎம்க்கு 406. எம்பிசிஆர் டிஎன்சிக்கு 383. எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 380. எஸ்சிஏக்கு 365. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 305. அண்ட் அதோட ரெஸ்பெக்டிவ் காலேஜஸ் நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எல்லா கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரிஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாகும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டட் டேட்டாஸ் உங்களுக்கு டக்குன்னு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.